அதே மாதிரி இப்போ வசூலிக்க ஒரு ஆள் ஜக்காத்துக்கு வர்றாங்க. வசூலிக்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் ஜக்காத்தை கொடுத்துட்டீங்க, அவர் கொண்டு அங்கே சேர்க்கலை. ஜக்காத்து வசூலிக்க வர்றாரு, உங்களுக்குரிய ஜக்காத்து இருந்தாங்கன்னு அந்த வசூலிக்க வர்றவர் அரசாங்கத்து சார்பாக தானே வர்றாரு. ரசூல்லா காலத்தில் ரசூல்லா அனுப்பின ஆளுக்கு வருவாங்க. வேறு காலங்களில் அந்தந்த ஆட்சியாளர்கள் அனுப்பக்கூடிய அதிகாரிகள் அதுக்குரிய ஆதாரத்தோடு தானே வருவாங்க. ஐடி கார்டு அதோடு தான் வருவாங்க. வந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, கணக்கு பார்த்து இந்தாங்க ஜக்காத்துன்னு கொடுத்துட்டீங்க. அவன் என்ன செஞ்சான்னு கேட்டால், ஜக்காத்தை அவன் தின்னுபிட்டு கொடுக்காம விட்டான். 10 பேர்கிட்ட ஜக்காத்து வாங்கி 9 பேர் ஜக்காத்தான் கொண்டு போய் கொடுத்தான். உங்களுடைய ஜக்காத்தை அவன் கொடுக்கவே இல்லை. அப்போ அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, மறுபடியும் கேட்குறாங்க, நீ உன் ஜக்காத்து வரலையாப்பா, என்னன்னு நான் கொடுத்துட்டேனே அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இப்போ எங்களுக்கு வரலை என்று சொல்லி திருப்பி அவர் கொடுக்கணுமா, அல்லது தான் கொடுத்துட்டார்ல, ஒரு ஆட்டை கொடுத்து விட்டார், அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான், அதை சொல்லிவிட்டு இவர் தப்பிச்சுக்கிடலாமா என்கிற ஒரு கேள்வி வருது. ஜக்காத்தை நம்ம கொடுத்து விட்டுட்டோம், கொடுத்த ஜக்காத்தை மோசடி பண்ணிட்டான். யாரை வசூலுக்கு அனுப்புகிறோமோ அவன் என்ன செஞ்சான், அவன் ஜக்காத்து எங்கே போய் அரசாங்கத்துக்கு போய் சேரணுமோ அங்கே போய் சேரலை. சேரும்போது எனக்கு ஒரு ஏழைக்கு நீங்கள் கொடுத்து விட்டீங்க, இந்த 1 லட்ச ரூபா இந்த ஏழைக்கு ஜக்காத்தை கொடுன்னு சொல்லி கொடுத்து விட்டீங்க. அவன் அந்த ஏழைக்கு கொடுக்காம அவனை எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். இப்போ நீங்கள் ஏழைக்கு போய் சேரலை, அந்த ஏழைக்கு சேரலைங்கிற காரணத்தினால மறுபடியும் கொடுக்கணுமா? அந்த 1 லட்ச ரூபா ஜக்காத்து கொடுத்தீங்களா இல்லையா? இது களவு தானே எடுத்துகிட்டு போயிருக்கிறான். நீங்கள் ஜக்காத்து ஒரு ஆளுக்கு ஏழைக்குன்னு நினச்சி கொடுத்தீங்க, அந்த ஏழைக்கு போய் சேரலை, இவன் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். அப்படின்னு இஸ்லாமிய அரசு இல்லாத போது தனியாக கொடுக்கும்போது இப்படிலாம் ஏற்படும். நம்ம எதுக்காக வசூல் பண்ண சில ஆளுக்கு நியமிச்சிருக்கோம், மொத்தமாக தமிழ்நாடு பூரா வசூல் பண்ணிட்டு காணா போயிடுவோன்னு வைங்க, 50 ரூபாய் அவன்கிட்ட போய்க்கிறோம், ஜக்காத்து எல்லோரும் கொடுத்துருவாங்க. ஆனால் அது விநியோகிக்கிற நிறுவனத்துக்கு, அந்த சங்கத்துக்கு, அந்த இயக்கத்துக்கு வராது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னால், அப்போ ஜக்காத்து கொடுத்தவர்கள் மறுபடி கொடுக்கணுமா? ஆஹா, நம்ம கொடுத்த ஜக்காத்து போய் சேரலை, ஏழைகளுக்கு உதவுறதுக்காக நம்ம கொடுத்தோம், ஏழைக்கு போய் சேரலை, அனாதைக்குன்னு கொடுத்தோம், அனாதைக்கு போய் சேரலை, எவனை தின்ட்டு போயிட்டான் அப்படின்னு நினைத்து அரசாங்கத்தில் இருந்தால் அதுக்கு அவங்க கட்டாயப்படுத்தி கேட்பாங்கன்னு வராது. இல்லை, இப்போ அவனை நினைக்கிறான், இப்போ நம்ம கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு நினச்சான்னு சொன்னால் கொடுக்க வேண்டியது கிடையாது. ஆனால் இது கொடுக்கணும்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது இப்ராஹிம் நகை, ஹம்மாது, முகீரா, இந்த மாதிரியான அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க, இது ஃபைமன் அஹ்ரஜ ஜக்காத்த மாளிகை, அவன் ஜக்காத்தை அவன் கொடுத்து விட்டான், ஃபலாத்து கொடுத்து விட்டது வீணாக போய் விட்டது, மிஸ் ஆகி போயிடுச்சு, களவான்ட்டு போயிட்டான், இதை நடந்து போய்விட்டது. இருந்தால் அன்னஹாலா துஜ்ஸு அன்ஹு, அவன் கொடுத்தது போதுமானது இல்லை, அலைஹி இஹ்ராஜுஹா தானியா, இன்னொரு தடவை கொடுக்கணுங்கிறாங்க. அந்த அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஜக்காத்தை நம்ம கொடுத்து விடுறோம், கொடுத்தவன் ஏமாற்றிட்டு போயிட்டான், அல்லது ஜக்காத்துன்னு எடுத்து வச்சுருந்தோம், அது அழிஞ்சு போச்சு, அதாவது மொத்த தொகை அழியலை. இன்னும் 10 பவுனுக்கு 2.5 பவுன் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 2.5 பவுன் ஜக்காத்து எடுத்து வச்சிடும், இது நம்ம ரூபாயை எடுத்து பாதுகாத்துக்கிட்டோம். ஜக்காத்துன்னு எடுத்து வச்சோம்ல, ஜக்காத்துன்னு ஒதுக்கிட்டோம்ல, அது காணா போச்சு. இப்போ அது அழிந்து விட்டது. அல்லது கொடுத்து விட்டோம்ல ஒரு ஆள்கிட்ட, அவன் எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான். அந்த மாதிரி நடந்து விட்டது என்றால் என்ன செய்யணும்னு கேட்டால், அலைஹி இஹ்ராஜுஹா சானியா, இன்னொரு தடவை அவன் கொடுக்க வேண்டும் அப்படின்னு இப்ராஹிம் நகை மாதிரி சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த 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 கருத்தை சொல்கிற ஆளுக்கு யாருன்னு கேட்டால், ஹவுசாயி, ஷாஃபி இமாமுடைய ஒரு கருத்து, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்கணுங்கிறாங்க. அபு ஹனீஃபா இமாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது கொடுக்க தேவையில்லை, அவன் எந்த வகையில் அழிஞ்சு போனாலும் சரி, மறையம் அழிஞ்சு போனால் அவன் கொடுக்க போகிறான், கொடுக்க தேவை கிடையாது, அவன் தான் கொடுத்துட்டான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு சரியான இது ஆதாரத்தின் அடிப்படையில் இதை எப்படி நம்ம முடிவெடுப்பது? இது காணா போன விஷயம் மாதிரி உள்ளதில்லை. அதான் ஜக்காத்து சேர வேண்டிய இடத்தில் சேரலை, நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஏமாந்துட்டே, உங்களை ஒருத்தன் ஏமாற்றிவிட்டான், அல்லது ஜக்காத்துன்றே சொல்லி அரசாங்கம் அனுப்பாத ஒரு ஆள் பொய்யா சொல்லி கூட உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிடலாம்ல. ஒரு ஐடி கார்டு தயார் பண்ணிவிட்டு, நான் தான் ஜக்காத்து வசூலிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட வர்றான், நீங்கள் நம்பி கொடுத்துட்டீங்க, ஆனால் அவன் அரசாங்கத்தால் கிடையாது, அவன் அங்கிட்டு போயிட்டான். அரசாங்கம் திருப்பி ஒருக்கா கேட்பாங்க, என்னப்பா அவன் ஜக்காத்து வரலையேண்டு, இல்லை அந்த ஒரு ஆள் வந்தார கொடுத்தமே, இல்லை எங்கள் நம்ம ஆள் கிடையாது, இன்னொருக்கா கொடு அப்படின்னு கேட்கலாம்ல, கேட்க வழி இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன செய்வதுன்னு கேட்டால், அதுக்கு முஸ்னத் அகமதில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னால், பனு தமீம் கூட்டத்தை சேர்ந்த ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றார். என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை, எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, இன்னி தூமாலின் கசீரன், எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, ஒது அகலின் வலதின், நிறைய மக்கள்லாம் இருக்கிறாங்க, அஹ்பிர்னி கைஃப உன்ஃபிகு கைஃப அஸ்னவு, நான் எப்படி செலவு செய்வது, எப்படி செயல்படுவதுன்னு எனக்கு விளக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், துஹ்ருஜு ஜக்காத்து மி மாலிக்க,
செல்வங்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த செல்வத்துக்கு ஜக்காத்தை கொடுத்துரு, பெரிய பஞ்சாயத்துலாம் கிடையாது. அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்கிறது, இது வந்து அல்லாவுக்கு பாவியாக இல்லாமல் நான் நடந்து கொள்ள என்ன செய்யணும், நான் எப்படி செலவு செய்யணும், அப்படி செலவு செய்யணுமா, ஒரு பாதியை செலவு செய்யணுமா, அது என்ன தான் நான் செய்யணுன்ட்டு கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, துஹ்ருஜு ஜக்காத்தை மின் மாலிக்க, உன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை கொடுத்து விட்டாயானால் ஃபைன்னஹா துஹ்ரத்துன், அது தூய்மைப்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும், துத்தஹீருக்க, உன்னை அது தூய்மைப்படுத்திவிடும். நீ ஜக்காத்து கொடுத்துட்டேன்னு சொன்னால் எவ்வளோ பணத்தை வேணாலும் வச்சுட்டு போ, அது ஒரு பஞ்சாயத்து இல்லை. அதுபோக வேறு அறிவுரைனா சொல்கிறாங்க, சொந்தக்காரங்களை அனுசரித்து நடந்துக்க, ஏழைகள் அப்படின்னு கவனிச்சிக்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னா, எனக்கு வந்து கம்மியாக சொல்லுங்கள், நிறைய பட்டியல் போட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லிஸ்ட்டு இவ்வளோ லிஸ்ட்டு சொல்ல கொஞ்சமாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, சொந்தக்காரங்களை அனுசரிச்சிக்க, ஏழைகள் யாசிப்போனை வந்து விரட்டாமல் கூடு, அண்டை வீட்டுக்காரனுக்கு கூடு, மிஸ்கினுக்கு கூடு, இப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து 4 விஷயத்த சொல்கிறாங்க. ரொம்ப சொல்கிறீங்களா, கொஞ்சமாக சொல்லுங்கிறார். இந்த 4 ஜாஸ்தியாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக சொல்லுங்கன்னு அவர் கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அப்படின்னா மிஸ்கீனுக்கு இப்போ வழிபோக்கணும் கொடு, அது 2 கொடு ஜக்காத்து போக அப்படின்னு சொல்லிவிட்டு வீண் விரயம் செய்யாத அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ என்ன செய்கிறாருன்னா திருப்பி அவர் கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் வந்து ஜக்காத்தை வசூலிக்கிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புறிய, நான் வந்து அவருக்கு ஜக்காத்தை கொடுத்துட்டேன், கொடுத்து விட்டால் அதோடு என் கடமை தீர்ந்து விட்டதா, அவன் உங்கள்கிட்ட வந்து சேர்க்கலை, உங்களுக்கு வந்து அது சேரவில்லை, நான் வந்து கொடுத்துட்டேன், இப்போ என்னுடைய கடமை தீர்ந்து விட்டதா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் தீர்ந்துருச்சு, இது அத்தை தஹா இல்லா ரசூலி, என்னுடைய தூதர்னா வசூல் பண்ணுறதுக்கு அனுப்பப்பட்டவர், ஊழியர், அந்த ஊழியர்கிட்ட நீ அதை கொடுத்து விட்டாயானால் ஃபக்கது பரியத்த மின்ஹா, நீ அதிலிருந்து நீங்கி விட்டாய், உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கொடுத்து முடித்து விட்டாய். ஃபலக்க அஜுருஹா, அதுக்குரிய கூலி உனக்கு கடமை நீங்கி விடுகிறது. ஜக்காத்து கொடுத்தா ஒரு நன்மை கிடைக்கும்ல, அந்த நன்மை உனக்கு கிடைச்சிருச்சு. 2 விஷயம் இருக்குது, ஜக்காத்து வந்து கடமையிலேருந்து விடுபடுறது ஒன்று, அதை கொடுக்கறதுக்காக மறுமையில் கிடைக்கிற நன்மைங்கிறது ஒன்று. இவருக்கு 2மே கிடைச்சிருங்கிறாங்க. உனக்கு ஜக்காத்துங்கிற அந்த கடமையும் உனக்கு நீங்கிரும், உனக்கு வந்து ஃபலக்க அஜுருஹா, கூலியும் கிடைச்சிரும். இசுமுகா அலாமன் பத்தலஹா, எவன் மோசடி செஞ்சானோ அவன் மேலே தான் குற்றம் வரும், அவன் மேலே குற்றம் வராது. ஏமாற்றிட்டு போயிட்டான்னா அவனை நாங்கள் பிடிச்சிக்கிறோம், அரசாங்கம் அவனை பிடிச்சிக்கிறோம், தப்பிச்சு போயிட்டான்னா அல்ல அவனை பிடிச்சிக்கிறோம். உனக்கு வந்து நீ கொடுத்துட்ட என்று சொன்னால் அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட வந்து சேரலைன்னா உன் மீது குற்றம் கிடையாதுன்ட்டாங்க. ஹதீஸ் தெளிவாக இருக்கிறது. ஆனால் தெளிவாக இருந்தாலும் இதுக்கு மாற்றமாக என்ன செய்கிறாங்க, அறிஞர்கள்லாம் வந்து மாற்று கருத்து சொல்கிறாங்க, இது வந்து திருப்பி கொடுக்கத்தான் வேணும், அழிஞ்சு போட்டால் 2வது தடவை ஏமாத்தினான்னா மறுபடியும் கொடுக்கணுன்றாங்க. அப்படி கிடையாதுங்கிறது ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸை வந்து இது சரியான ஹதீஸ் தான். ஆனால் இதை அல்பானின்ற அறிஞர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இதை பலவீனங்கிறார். பலவீனன்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, இதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாற்று கருத்து சொல்கிறாங்க, இந்த ஹதீஸ் சரியில்லைங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸை அறிவிக்கிறதே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹாபியார்ன்ற அனஸ்கிட்டேருந்து அறிவிக்கிறாருன்னா சயீத் இப்னு அபி ஹிலால் என்பவர் அறிவிக்கிறார். இப்படி தான் இதில் வருது. இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த 2ஐயும் வைத்து கொண்டு அல்பானி சொல்கிறாரு, அனஸிடம் இருந்து சயீத் என்பவர் எதையும் கேட்டதில்லை, அனஸ்கிட்ட இருந்து சயீத் எதையும் கேட்டது இல்லைன்னு ஒரு வாதத்தை வச்சு அவர்கிட்ட இவர் கேட்கவில்லை என்று சொன்னால் அப்போ அந்த ஹதீஸு போக்கு பலவீனமானது, அறிவிப்பாளர் இடையில விழுபட்டுருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறத வச்சு இதை பலவீனம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வாதம் வந்து தப்பான வாதம் பண்ணுறார். ஏன் வரணும்னா, இந்த அனஸுடைய மரணம் இருக்குது இல்லையா, அனஸை எப்போ மரணித்தார்ன்னு கேட்டால் அவர் 103வது ஆண்டில் மரணிக்கிறார். 103ல் ரொம்ப காலத்து அதிக நாள் வாழ்ந்தவர் அவர் தான். 93ல் வந்து 93வது ஆண்டு மரணிக்கிறாரு. மரணிக்கும் போது அவருடைய வயசு 103, ஹிஜ்ரி 93ல் மூத்தா போகிறார். அவர் 93ல் மூத்தா போயிட்டாரா. இவர் வந்து இந்த சயீத் என்பவர் வந்து 135ல் மூத்தா போகிறார். அவர் வந்து 93ல் மூத்தா போகிறாரு. யார்? அனஸு. இந்த அனஸ்ட்ட இந்த அறிவிக்கிற ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் வந்து 135ல் வந்து மூத்தா போகிறார். அப்போ 135க்கு முன்னாடி அவர் இருக்கிறார். 135க்கு முன்னாடி இருக்கிறார். அப்போ 93 வயசில் உள்ளவர் வந்து 135 வயசில் உள்ளவராக இருப்பாரையானால் இவங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கிறது. கண்டிப்பாக சந்திக்கலாம். 135ல் மூத்தா போனவர் வந்து 93ல் மூத்தா போனவர் என்ன செய்யலாம், 92ல் அவர் பார்த்துருக்கலாம், 90ல் பார்த்துருக்கலாம், 90ல் வந்து என்ன செய்யலாம், அவரை போய் பார்த்துருக்க முடியும். அப்போ வந்து 35 வயசு தான் வித்தியாசம் இருக்குது. 35 வயசுலாம் ஒருத்தர் இறக்க மாட்டாங்க.
அவருடைய சராசரி வயசு ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் அவர் 35 வருஷத்தில் அனஸுக்கு பிறகு 135 வருஷத்தில் அவர் என்ன செய்கிறாரு, மூத்தா போகிறாருன்னு சொன்னால் இன்னொரு 35 வருஷத்தில் அனசு காலத்தில் வாழ்ந்திருக்கார். அவர் அனசு காலத்தில் 35 வருஷம் வாழ்ந்திருப்பார், அனசுக்கு பிறகு 35 வருஷம் வாழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து சந்திப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குது. சந்தித்தார்கள்னு வரணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு சரியான ஹதீஸ் என்று சொல்வதற்கு வந்து இவங்களும் அவங்களும் சந்திப்பதற்குரிய காலகட்டத்தில் வாழ்ந்து இருந்தாலே இது போதும் என்கிற வகையில் இந்த ஹதீஸ் வந்து சரியானது என்பது தான் ஹதீஸ்களை விதி பிரகாரம் உள்ளது. இமாம் முஸ்லீமுடைய கருத்து பிரகாரம் எல்லாம் இது வந்து சரியான ஹதீஸ் தான். ஒரு 2 பேரும் ஒரு காலத்தில் வாழ்கிறாங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருக்க முடியும் என்றால் போதும். பார்த்தேன்னு சொல்ல அவசியம் கிடையாது. ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்கன்னா என்ன விளைக்கிறேன்னு பார்த்து தான் அறிவிச்சிருப்பாங்க, சந்தித்து தான் அறிவிச்சிருப்பாங்கன்னு எடுத்துக்கொள்ளணும் என்பது தான் அதிகமான ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து ஏற்றுக்கொண்ட விதி. அதனால் இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். இந்த ஹதீஸின் பிரகாரம் வந்து நம்ம கொடுக்குற ஜக்காத்தை வந்து எவனாவது மோசடி பண்ணி விட்டான் என்று சொன்னால் அது என்ன வராது, நம்ம திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் வராது, அந்த கூலியே கிடைச்சிரும்.